நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ இவங்க 2 பேரையும் தவிர நீ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வேற யாரையும் பார்க்கல? சத்தியமா நீ வேற யாரையும் பார்க்கல? இல்லம்மா. என்கிட்டயே பொய் சொல்றியா? மணிபாரதியை நீ பார்க்கல? சொல்லுடி, பாத்தியா இல்லையா? நான் அவரை பார்க்கலம்மா. வர வழியில அவர்தான் என்ன பார்த்தாரு. அவராவே உன்னை ரோட்ல வந்து பார்த்தாரா? சிரிச்சு சிரிச்சு பேசினதை பார்த்தா எதேச்சியா பார்த்த மாதிரி தெரியலையே. எப்படி உனக்கு அவரை தெரியும்? கேக்குறல? அவர் எனக்கு அவர் உனக்கு எனக்கு உனக்கு மெய்யப்பா அப்பாதான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. மெய்யப்பனா? ஆமா. அப்போ இத்தனை நாள் மெய்யப்பன் உன்னை கூட்டிட்டு போனதெல்லாம் அந்த ஆளை பார்க்கத்தானா? சொல்லு. ஆமா. அப்ப அன்னைக்கு நான் உன்னை கேட்ட போது எதுக்கடி போய் சொன்னேன்? உண்மையை சொன்னா திட்டுவீங்கன்னு தான் நான் சொல்லல. அப்ப இந்த மாதிரி எத்தனை உண்மை என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கேன்? சொல்லு, எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுடி. நான் மெய்யப்பா அப்பா கூட அந்த வீட்டுக்கு 2-3 தடவை போயிருக்கேன். அப்ப எனக்கு தெரியாம இவ்வளவு நடந்திருக்குல்ல? என் பரம எதிரி கூட ஊரை சுத்திருக்க, அவன் வீட்டுக்கு போய் சமைச்சு போட்டிருக்க, இத்தனையும் செஞ்சுட்டு என் வீட்டுக்குள்ள ஒண்ணும் பண்ணாத மாதிரி அப்பாவி மாதிரி இருந்திருக்கல? உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தண்டி இருக்கும்? நான் என் எதிரிகளை கூட மன்னிச்சிட வேண்டி, ஆனா உன்ன மாதிரி கூட இருந்து குழி பறிக்கிறவங்கள மன்னிக்கவே மாட்டேன். பச்சை துரோகண்டி நீ பண்ணது. அம்மா, இவ்வளவு நாள் என் முன்னாடி சிரிச்சு சிரிச்சு அம்மா அம்மான்னு கூப்பிட்டதெல்லாம் வெறும் வேஷம் தானே? என் முன்னாடி நிக்காத, வெளியே போ.
எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. அம்மா, போடி வெளியே. அம்மா, வெளியே போ. அம்மா, இனிமே நீ என் முன்னாடி நிக்க கூடாது. போ வெளியே. அம்மா ப்ளீஸ்மா. எனக்கு உன் முகத்தை பார்க்க வேண்டாம் இனிமே. போ. போ. ப்ளீஸ்மா, என்ன போக போடி. Just get out. போ. வெளியே போ. என்னம்மா ஏதோ பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இங்க வந்து பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க. ஷாலினி, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? ஏய், ஏன் அழுற? கேக்குறல, எதனால அழுற? யாராவது உன்னை திட்டினாங்களா? அடிச்சாங்களா? யாரு? அத்தையா? அத்தை எதுக்கு ஒன்று திட்டினாங்க? ஏன் அடிச்சாங்க? கேட்டுட்டு இருக்கேன்ல, சொன்னாதான் தெரியும். ஏன் அடிச்சாங்க? அது அம்மாக்கு பிடிக்காத விஷயத்த நான் செஞ்சிட்டேன். அது அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சதுனால என்ன அடிச்சு மூஞ்சில முடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அத்தைக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சு அதை நீ சொல்லாம மறைச்சிய? அப்படி என்ன செஞ்ச? சொல்லு, என்ன செஞ்ச? அது ரைட்டர் மணிபாரதியை நான் பார்த்தேன். அவர் கூட அவர் வீட்டுக்கு போயிருக்க. அவர் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு அதான் அவங்க என்ன அடிச்சாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரைட்டர் மணிபாரதியை நான் பார்த்தேன். அவர் கூட அவர் வீட்டுக்கு போயிருக்க. அவர் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு அதான் அவங்க என்ன அடிச்சாங்க. மணி பாரதி சார பாத்தியா? அண்ணா, மணி பாரதிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அவர் என்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு? சொல்லுங்க அண்ணா. சொல்லுங்க அண்ணா, ஏன் அவர் என்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு? அது அது வந்து ஷாலினி, மணிபாரதி என் அப்பாவா? சொல்லுங்க அண்ணா, ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க அண்ணா. ஆண்டனி அவர்தான் என் அப்பான்னு சொன்னாரு. அது உண்மையா?
வருஷமா எல்லாரும் என்ன அனாதைன்னு சொல்லும் போது நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து எனக்கு அப்பான்னு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்றான். சொல்லுங்கண்ணா, அது உண்மையா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்களும் அம்மாவும் தான் என் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு உங்களை விட்டா வேற யாருன்னு இருக்கா? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்கண்ணே. ஒருத்தன் என்னடான்னா அவர் என்னோட அப்பான்னு சொல்றான். ஜெயந்தி அம்மா என்ன அவரோட தப்பா நினைச்சு பேசுறாங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் என்னோட நிலைமை வரவே கூடாது. சொல்லுங்க, உண்மை என்னன்னு சொல்லுங்க. மணிபாரதி சார் உன்னோட அப்பா தான். ஷாலினி, இந்த விஷயம் தெரிஞ்ச அண்ணன் நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிட்டானு தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதமா. எனக்கே இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நானே இது உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீயே தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா தயவு செய்து என்ன வெறுத்துறாத ஷாலினி, என்ன மன்னிச்சிரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அது மணிபாரதி சார் தான் உன்னோட அப்பாங்கிற உண்மைய இன்னைக்கு இல்ல என்னைக்குமே ஜெயந்தி அம்மா கிட்ட சொல்லிடாத. அது வேற ஒன்றும் இல்லை. நீ மணிபாரதி சாரை போய் பார்த்ததுக்கே அவங்க உன் மேல கோவப்பட்டு உன்னை அடிச்சு, அப்படி இருக்கும்போது நீ தான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவங்க வாழ்நாள் பூரா உன்னை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அதனால்தான் இதை சொல்றேன். ஷாலினி, இந்த விஷயத்த அவங்க கிட்ட மட்டும் இல்லம்மா, யார்கிட்டயும் சொல்லாத. இப்போதைக்கு தான் இந்த அண்ணனை நீ நம்பவே இல்லை. சத்தியமா சொல்றேன், உன்னை உன் அப்பாவோட நான் சேர்த்து வைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ எனக்காக. நான் வரேம்மா.
என் அக்கா பையன் கார்த்திக்க நீதான் கொலை செஞ்சேன்னு போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்க. அவனை எதுக்காக நீ கொலை பண்ணன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அவனை கொலை பண்ணலனா அவன் உங்க பொண்ணு கொலை பண்ணிருப்பான். என்ன சொன்ன? என் பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ப்ரொஃபசர் ஜெயந்தி வீட்டில் இருக்கிற ஷாலினி தான் உங்க பொண்ணு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ரொஃபசர் ஜெயந்தி வீட்டில் இருக்கிற ஷாலினி தான் உங்க பொண்ணு. ஷாலினி தான் உங்க பொண்ணுங்கிறதுல சந்தேகம் இருந்தா டிஎன்ஏ டெஸ்டோ இல்ல வேற எந்த டெஸ்டோ இருந்தாலும் பண்ணி பார்த்துக்குங்க. தேவையில்லை, எந்த டெஸ்டும் தேவையில்லை. நான் முதல் தடவை ஷாலினியை பார்த்த போதே என் பொண்ணா இருக்கக்கூடாதான்னு தோணுச்சு. அது இப்போ உண்மையாயிடுச்சு. சரி, ஷாலினி என் பொண்ணுங்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ப்ரொஃபசர் ஜெயந்தியோட மருமக செத்துப்போன பிரியங்கா தான் என்கிட்ட இந்த உண்மையை சொன்னான். அந்த மணி பாரதியோட வாரிசு வேற யாரும் இல்ல, நம்ம ஷாலினி தான். அப்போ ஷாலினியோட அம்மா யாரு? யாரு? அது எனக்கு தெரியாது. தான் அனாதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஷாலினி கிட்ட நீ அனாதை இல்ல, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஷாலினிக்கு எல்லா விஷயமும் தெரியும். உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் உங்க கூட வச்சுக்கோங்க சார்.